أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நபியே கூறும், நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதன்தான். உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான் எனக்கு வஹி வருகிறது. எனவே எவர் தன் இறைவனின் சந்திப்பை எதிர்பார்த்தவராய் இருக்கின்றாரோ அவர் நற்செயல்கள் புரியட்டும். அடிபணிவதில் தன் இறைவனுடன் யாரையும் இணையாக்காதிருக்கட்டும். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, சூரத்துல் கஹஃப் எனப்படும் 18வது அத்தியாயத்தின் கடைசி வசனம் 110வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அந்த வழிகாட்டுதல்களை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. இந்த வசனம் இறங்கிய ஒரு பின்னணி, பொதுவாக இஸ்லாத்தை விளம்பரப்படுத்துறதோடு தன்னையும் விளம்பரப்படுத்திக் கொள்வதில் ஏதாவது தடை இருக்க முடியுமா என்று கேட்பவர்கள் இருக்கலாம். ஒரு இஸ்லாமிய பணியை நாம் செய்கிறோம். அந்த இஸ்லாமிய பணியை 4 பேருக்கு தெரிகிற மாதிரி செய்வது, செய்யக்கூடிய இஸ்லாமிய பணிகளை விளம்பரப்படுத்துவது, இது என்ன தப்பு இருக்க முடியும் என்று நம்மிலே சில பேர்கள் நினைக்கலாம், கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலேயே ஒரு கிராமத்து அரபி கேட்டார். என்ன கேட்கிறார்? நான் அல்லாஹ்வினுடைய அன்பை எதிர்பார்த்து போர்க்களத்திலே நிற்கிறேன். யுத்தத்துக்கு போகிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய வீர தீர சாகசங்களை எல்லாம் மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய விருப்பமாக, என்னுடைய நோக்கமாக இருக்கு என்று சொல்கிறார். இது என்ன தப்பு? அங்கே கிடைக்கக்கூடிய யுத்த பொருள்களை பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல என்னுடைய நோக்கம். அதுக்காக வேண்டி நான் யுத்தத்துக்கு போகலை. யுத்தத்துக்கு போகிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டித்தான். ஆனால் நான் அந்த யுத்தக்களத்தில் செய்யக்கூடிய அந்த சாகசங்கள், என்னுடைய வீர தீர செயல்களை எல்லாம் பார்க்கணும், அதுவும் என்னுடைய நோக்கமாக இருக்குது என்று கேட்ட சமயத்தில்தான் இந்த குறிப்பிட்ட வசனம் இறங்குகிறது. இந்த சூரத்துல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் கடைசி வசனமாக இருக்கக்கூடிய இந்த 110வது வசனம். இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய பாடம் இதுதான். அது ஒரு நோயை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த நோய் என்ன தெரியுமா? சுய தம்பட்டமும் விளம்பர மோகமும். இன்றைய காலகட்டத்திலே இங்கே அங்கே என்று இல்லாமல் எல்லா இடத்திலும் பரவலாக இருக்கக்கூடிய, தனி மனுஷன்றிருந்து அமைப்புகளிடமிருந்து சமுதாயம் முழுவதற்கும், ஏன் உலகம் முழுவதும் எல்லாத்திட்டையும் பரவி இருக்கக்கூடிய ஒரு நோய் இது.
ஃபிசிக்கலாக வரக்கூடிய நோய் நமக்கு தெரியுது, அதனுடைய பாதிப்பை நாம் உணர்கிறோம். அதனால் டாக்டர்கிட்ட போவோம், மருந்து மாத்திரை வாங்குவோம், சாப்பிடுவோம், அந்த நோயை குணப்படுத்திக்கிறதுல கவனம் எடுப்போம். நோய் தீர்ந்த பிறகு தான் நமக்கு ஒரு நிம்மதியே வரும், ஆசுவாசமே வரும். இது உடல் ரீதியான நோய்களுடைய நிலைமை. ஆனால் மனசு ரீதியாக நிறைய பேருக்கு நோய் வரும். அந்த மனசு ரீதியான நோய் அப்படிங்கிறது இதய நோய் மாதிரியான ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் எல்லாம் இல்லை. இது குணம் சம்பந்தப்பட்டது, கேரக்டர் சம்பந்தப்பட்ட நோய். அது நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு நோய் தான் சுய தம்பட்டம் அடிக்கிறது, விளம்பர மோகத்துக்காக வேண்டி வேலை செய்கிறது. ஒன்று எதையாவது செய்வதாக இருந்தால் அதை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லாமல் தூக்கமே வராது. நான் இப்படி செஞ்சுருக்கிறேன், நான் இன்னதெல்லாம் செஞ்சேன், இன்னாளுக்கு இவ்வளவு உதவி செஞ்சுருக்கிறேன், இந்த பள்ளிக்கு அவ்வளவு பணம் கொடுத்தேன், அந்த மதரசாவுக்கு இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தேன், எத்தீம்களுக்கு நான் அவ்வளவு வேலை செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி செய்த அமல்கள் இருக்கிறதே, நற்செயல்கள். இந்த நற்செயல்களை 4 பேர்கிட்ட சொல்வது அவர்களுடைய வழக்கமாக இருக்கும். அப்படி சொல்லாமல் இருந்தால் அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. இது சுய தம்பட்டம். தன்னுடைய நல்ல செயல்களை 4 பேர் தெரியணும், அதை நம்ம 4 பேர் பார்க்கணும் மட்டுமல்ல, அதை குறித்து நம்மளை பாராட்ட வேண்டும். இது ஒன்று. விளம்பர மோகம். செஞ்ச பிறகும் சொல்கிறது, இனி என்ன செய்வதாக இருந்தால் கூட விளம்பரம் கிடைக்குமா, அப்போ தான் செய்கிறது. இன்றைக்கெல்லாம் சோசியல் மீடியா என்பது அப்படித்தான் ஆகி போயிருக்கு. என்ன செய்கிறதா இருந்தாலும் இந்த செல்ஃபி மோகம் சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்குறதா இருந்தால் கூட அதை கூட செல்ஃபி எடுத்து போடக்கூடியவங்க இருக்கிறாங்க. நான் 10 ரூபா ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத 4 பேர் பார்க்கணும். இப்போ மனிதர்களுடைய இந்த நோய் இருக்கா இல்லையா, சுய தம்பட்டம் நோய், விளம்பரத்துக்காண்டி செய்கிற நோய், அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் இன்றைக்கி மொபைல் பயன்பாடும் இந்த செல்ஃபி மோகம் வந்திருக்கு. செய்கிற நல்ல காரியத்தையெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுறது. இது இந்த நோயை பற்றித்தான் இந்த வசனம் பேசுகிறது. விளம்பர மோகம் அப்படிங்கிறது இஸ்லாமிய பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நோய். இது இஸ்லாமிய பணிகளை முழுசாக தகர்த்துரும். இஸ்லாமிய பணி செய்யக்கூடியவர்களுடைய உழைப்பை வீணாக்கிவிடும். ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, மன் மன்ன பி மஅரூஃபிஹி ஃபகத் அஃப்ஸதா. யார் செய்த நல்ல காரியத்தை சொல்லி காட்டுகிறாரோ அதனை அவர் வீணாக்கி விடுகிறார், ஃபசாதாக்கி விடுகிறார். துனியாவிலேயே அதை சொல்லி காட்டுவதன் மூலமாக ஃபசாதாக்கி விட்ட பிறகு, வீணாக்கின பிறகு மறுமையில் அதுக்கான கூலி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுதான் அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். இஸ்லாமிய பணியில் ஒருவர் தன்னை முன்னிலைப்படுத்துறதும் சுய விளம்பரத்தை தேடுறதும் அல்லது இஸ்லாமிய இயக்கத்தில் அமைப்பில் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் சில பல ஹிதுமத்து நாஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் சேவை பணியை செய்வாங்க. தனிநபராக இல்லாமல் குழுவாக செய்வாங்க, அமைப்பினர்கள் செய்வாங்க. அது சின்ன சின்ன மாதாந்திர உதவிகளிலிருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுக்கு இயற்கை பேரழிவுகளாக வரும் பொழுது மக்களுடைய நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவாங்க அமைப்பு சார்ந்தவர்கள். அதையும் வீடியோ எடுக்கிறதும் அதை ஃபோட்டோ எடுத்து பரப்புறதுமெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விளம்பரம் செய்வது, தன்னை முன்னிலைப்படுத்துகிறதோ அல்லது தன்னுடைய அமைப்பை முன்னிலைப்படுத்துறதுக்காக வேண்டி ஏதாவது இஸ்லாமிய பணி செய்கிறதெல்லாம் தப்பில்லையே என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்டது அல்ல. இஸ்லாத்தினுடைய உன்னதமான நோக்கங்களை, இஸ்லாத்தினுடைய பயன்களை விளம்பரம் செய்யத்தான் வேணும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ தான் இஸ்லாத்தினுடைய மாண்புகளை 4 பேர் புரிஞ்சுக்க முடியும், அதை தெரிந்து கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கவும் முடியும். தவறில்லை. இஸ்லாமிய பணிகளை முஸ்லிம்கள் செய்கிற பொழுது அதை விளம்பரம் செய்தால் தப்பில்லை. ஆனால் சுய தம்பட்டம் அடிக்கக்கூடாது. நாங்கள் இப்படி செஞ்சுருக்கிறோம், எங்களால் தான் இந்த காரியம் நடந்துச்சு, நாங்கள் இல்லைன்னா இந்த காரியம் நடந்திருக்கவே செய்யாது என்று அந்த நன்மையை விளம்பரம் செய்வதன் மூலமாக, விளம்பரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, விளம்பரம் செய்வதன் மூலமாக
தன்னையோ தன்னுடைய அமைப்பையோ பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடாதுங்கிறது தான் விஷயம். இதைத்தான் இந்த வசனத்தினுடைய பகுதி சொல்லுகிறது. ஃபமன் கான எர்ஜு லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய ரப்பை சந்திக்க விரும்புகிறாரோ, நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறாரோ, ஃபல் யஅமல் அமலன் சாலிஹன், அவர் நற்செயல்களை செய்யட்டும். ஆனால் வலா யுஷ்ரிக்கு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்புக்கு எந்த விஷயத்தையும் யாரையும் இணை வைக்காமல் இருக்கட்டும். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். ஒருவர் ஹதரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிகிட்ட வந்து, நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், ஹஜ்ஜு செய்கிறேன், எல்லா இபாதத்துகளையும் செய்கிறேன், இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை எதிர்பார்ப்பதோடு மக்கள்கிட்ட பிரபலம் அடைகிறதையும் நான் எதிர்பார்க்குறேன். நான் ஃபேமஸ் ஆகணும், இபாதத்துகளை அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காகவும் திருப்திக்காக தான் செய்கிறேன், ஆனால் இந்த மூலமாக மக்கள் மத்தியில் நான் பரவலாக பேசப்படணும், அதுவும் என்னுடைய நோக்கமாக இருக்குது என்று சொன்ன சமயத்தில் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்வார், அந்த மாதிரி ஆளுகளுக்கு அல்லாஹ்ட்டிருந்து எந்த கூலியும் கிடைக்காது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்கிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் இணையில்லாதவன் ஆவேன், என்னோடு எவராவது இணை கற்பித்தால் அது முழுசும் அந்த ஆளுக்குரியது தான், அதில் எதுவும் எனக்கு தேவையில்லை. ஒரு இபாதத்தை செய்துவிட்டு அதன் மூலமாக மக்களிடத்திலே பிரபலமாவதை எதிர்பார்த்தால், அப்போ யார்கிட்ட போய் பிரபலமாகணும் என்றால் எதிர்பார்த்தாரோ அந்த அமலை யாருக்கு செஞ்சது? யாரிடத்தில் ஃபேமஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறாரோ அவங்களுக்கு செஞ்சது, அது அல்லாஹ்வுக்கு செஞ்சது இல்லை. சிறுக்குங்கிறது அதுதானே. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை அடுத்தவர்களுக்காக வேண்டி செஞ்சால் அதுதானே சிறுக்கு. அல்லாஹ்வுடைய இடத்தில் அடுத்த ஆளை கொண்டு போய் உட்கார வைக்கிறது. அதனால தான் அல்லாஹ் அவர் சொல்லுவானா, யாருக்காக வேண்டி ஒரு இபாதத்து செய்யப்படுகிறதோ அந்த இபாதத்து அந்த ஆளுக்குரியது, அதை விட்டு எனக்கு எந்த தேவையும் இல்லை. நாளை மறுமையில் அல்லாஹ் அதை பற்றி சொல்லவும் செய்வானா. என்னன்னு, யாருக்காக வேண்டி இந்த அமலை செய்தியோ, யாருடைய பெயரையும் புகழையும் எதிர்பார்த்து இந்த நற்செயலை செய்தியோ அவர்கிட்ட போய் இதுக்கான கூலி வாங்கிக்கோ. இந்த இபாதத்தை எனக்காக வேண்டி செய்யலை, என்னுடைய அன்பையும் என்னுடைய திருப்தியும் எதிர்பார்த்து செய்யலை. அப்படி செஞ்சுருந்தா அந்த இபாதத்துக்கு நான் கூலி தருவேன். யாரிடத்திலோ பேர் வாங்குறதுக்கும் புகழ் வாங்குறதுக்கும் தானே இந்த இபாதத்தை செஞ்சேன். அப்போ அவங்ககிட்டயே போய் என்ன செஞ்சுக்க, நீ செஞ்ச அமலுக்கு கூலியை வாங்கிக்கோ என்று அல்லாஹ் திருப்பி விட்டு விடுவான் என்றும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஹதரத் ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு தொழுகைக்கு பிறகு அவர் தொழுத இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தார். நல்லா கவனிக்கணும், ஷத்தாத் இப்னு அவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தொழுத பிறகு உட்கார்ந்த இடத்துல இருந்து அழுகிறார். அப்போ ஒருவர் பார்த்துட்டு கேட்பார், நீங்கள் ஏன் அழுதுட்டுருக்கிறீங்க என்று கேட்கிற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்ட ஒரு செய்தி தான் என்னை அழ வச்சிருச்சு என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கங்கிறத சொல்கிறார். எனக்கு பின்னாடி என்னுடைய சமுதாயத்தில் நான் ரொம்ப அதிகமாக பயப்படுவது என்னுடைய சமுதாயம் ஷிர்க்கில் சிக்கிடுவாங்களோ அப்படிங்கிறத குறித்து தான். எனக்கு பிறகு என் சமுதாயம் ஷிர்க்கில் சிக்கிடுவாங்க என்பதை குறித்து தான் நான் அதிகமாக பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்ட ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் காலத்திற்கு பிறகு முஸ்லீம்கள் ஷிர்க்கு வைக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? முஸ்லீம்கள் ஷிர்க்கு செய்வார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்களா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, யா ஷத்தாத் அவர்களை, இன்னஹும் லா தஅபுதூன ஷம்ஸன் வலா கமரன் வலா ஹஜரன் வலா வசனா, என்னுடைய சமுதாயம் சூரியனையோ சந்திரனையோ கல்லையோ சிலையையோ வணங்க மாட்டாங்க. அப்படி செஞ்சு சிறுக்கு செய்வாங்க நான் சொல்லலை. அதுலையெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க. அதை பற்றிய தெளிவு என்னுடைய சமுதாயத்துக்கு இருக்கும். கல்லையும் சிலையையும் வணங்க மாட்டாங்க, சூரிய சந்திரனையும் வணங்க மாட்டாங்க. வலாக்கின் யுராஊன பி அமாலிஹிம், மாறாக அவர்கள் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டியே இபாதத்து செய்வாங்க. பிறருக்கு காட்டணும், முகஸ்துதிக்காக, ரியா என்று சொல்லக்கூடிய பகட்டுக்காக வேண்டி
அடுத்தவங்கள்ட்ட காட்டணுங்கிறதுக்காக வேண்டியே சில இபாதத்துகளை செய்வாங்க. அந்த ஷிர்க்குக்கு தான் நான் பயப்படுறேன் என்று சொன்னார். அப்போ ஒரு ஆள் ஒரு ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி விட்டு அதன் மூலமாக தான் ஒரு ஹாஜி அப்படின்னு அழைக்கப்படணும் அப்படின்னு விரும்பினா, அல்லது 4 பேர் என்ன ஹாஜியார்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமே என்கிற எதிர்பார்ப்பில் ஹஜ்ஜுக்கு போனால் அவரும் இந்த வசனம் சொல்லக்கூடிய எச்சரிக்கையுரியவராக ஆகலாம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஃபல்யஅமல் ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய ரப்பை சந்திக்க விரும்புகிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் நல்ல அமல்களை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவர் அல்லாவுக்கு செய்கிற இபாதத்தில் வேறு எவரையும் இணை வைக்காமல் இருக்கட்டும். அல்லாவுக்கு செய்கிற இபாதத்தில் வேறு யாரும் இணையாக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தொழுகும்போது முன்னாடி ஒரு சிலையை வச்சுட்டு தொழுகிறது அப்படிங்கிறதா? அல்லாவுக்கு செய்ய வேண்டிய தொழுகையை அடுத்தவர்களுக்காக வேண்டி செய்வதாரே அதுவா என்று கேட்டால் அது மட்டுமல்ல. இங்கே சொல்கிறாங்க, சூரியனையும் சந்திரனையும் கல்லையும் சிலையையும் வணங்குவார்கள், நான் பயப்படலை. செய்கிற இபாதத்தை 4 பேரை காட்டிக்கிறதுக்காக வேண்டி செய்வாங்களே அதுவே சிறுக்கு தான். ஏன்னா அது அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பை செஞ்ச மாதிரி இல்லை. இப்போ பாருங்கள், ஒருவர் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பெயருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஹாஜியார் என்று போட்டுக்கொள்வது, அப்படி கூப்பிடணும் எதிர்பார்க்கிறது, அப்படி கூப்பிட்றதுக்காக வேண்டியே ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி உதாரணத்துக்கு அது சிறுக்காயிருது. அது எப்படி சிறுக்காகுதுன்னு சொன்னால், அல்லாவை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி செய்ய வேண்டியதை தன்னுடைய நஃப்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக செஞ்சுருக்கிறார். அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறது இல்லை, அப்படி சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்குறாருல்ல, அந்த எதிர்பார்ப்பு தானே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாரு. அப்போ யாரை திருப்திப்படுத்துகிறாரு? நஃப்ஸை திருப்திப்படுத்துகிறார். இந்த இடத்துல அவருடைய மனசே அவருக்கு ரப்பாயிருது, அல்லாவாயிருது. அதனால் அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தில் இப்படி சொல்லுவான், 25வது அத்தியாயம் 43வது வசனத்தில், அரஐத மனித்தகத ஹிலாஹு ஹவாஹு, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவனை நீங்கள் பார்த்தீர்களா? அப்போ நஃப்ஸு கூட கடவுளாகும், சிலைகளும் கல்லும் கடவுளாகணுங்கிற அவசியம் இல்லை, நஃப்ஸையே கடவுளாக மாற்றக்கூடியவர்கள் இருப்பாங்க. அரஐத மனித்தகத இலாஹு ஹவாஹு, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனை நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ அந்த தக்கூனு அலைஹி வக்கீலா, இப்படிப்பட்டவங்களுக்கு நபியே நீங்கள்லாம் பொறுப்பாளராக முடியுமா, வக்கீலாக முடியுமா? இவங்களுக்காக வேண்டி நாளைக்கு மறுமையில் நீங்களாம் என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்போது இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற செய்தி, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, நாளைக்கு மறுமையில் ரப்பை சந்திக்கணும் என்று விரும்பக்கூடியவர் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், நல்ல செயலை செய்யட்டும். நல்ல செயலை செஞ்சால் அதன் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும், ரப்பை சந்திக்க முடியும். நல்ல சந்திப்பு, இறைவன் திருப்திப்பட்ட ஒரு சந்திப்பை நாளைக்கு அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமல் சாலிஹன், நற்செயல்கள் செய்யும் பொழுது தான். ஆனால் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய ரப்புக்கு இபாதத்து செய்கிற பொழுது, அப்போ அமல் சாலிஹாத் என்பது அல்லாவுக்காக வேண்டி செஞ்சால் அது என்னவாயிருது, வெறும் அமல் சாலிஹாத்தாக நிற்கிறது இல்லை, அதுவும் இபாதத்தாக மாறிடுது. பள்ளிக்கு போய் தொழுகிறது, ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது, ஹஜ்ஜு செய்கிறது மட்டுமல்ல இபாதத்து. ரோட்டில் கிடக்கிற ஒரு கல் முள் மாதிரியான விஷயங்களை அப்புறப்படுத்தி ஒரு மக்களுக்கு உதவி செய்கிறது, அவ்வளவு ஏன் தன்னுடைய வாகனத்தில் ஒருவரை லிஃப்ட் கொடுக்கறது, ஏற்றிட்டு போய் அவர் விரும்புகிற இடத்துல இறக்கி விடுறது ஒரு நற்செயல் தான். ஆனால் அது அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி செஞ்சால் அது இபாதத். அப்போ அமலு சாலிஹாத் என்று சொல்லக்கூடிய நற்செயல் இபாதத்தாக மாறுது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அமலு சாலிஹாத் 4 பேர் பார்க்குறதுக்காக வேண்டி செஞ்சால் அது ஷிர்க்காக மாறிடுது. அதனால தான் சொல்லப்படுகிற வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அமலு சாலிஹாத்தை செய்துட்டு அந்த அமலு சாலிஹாத் என்கிற இபாதத்தில் அவர் யாரையும் இணை வைக்காமல் இருக்கட்டும் என்று இந்த வசனம் முடிகிறது. அப்போது நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் அது முழுக்க முழுக்க அல்லாவுக்காக வேண்டி மட்டுமே, அவனுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி மட்டுமே.
நாளை மறுமையில் அவனை சந்திப்பதற்காக வேண்டி மட்டுமே செய்யப்படுகிற பொழுது அது இபாதத்தாகும். அதே இபாதத்து 4 பேர் பார்க்க செய்தால் ஷிர்க்காக மாறிவிடும். இந்த அபாயம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படிப்பட்ட ஷிர்க்கிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்றி அருள்வானாக. நம்முடைய இபாதத்துகளை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு மட்டுமே, அவனுடைய திருப்தியை மட்டுமே பெறுகிற நோக்கில் இஹ்லாஸாக அமைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.